ஹலோ கைஸ், வணக்க மக்களே. பிக் பாஸோட டே 68ஓட எபிசோட் ரிவ்யூ தாங்க பார்க்க போகிறோம். எபிசோடோட ரிவ்யூவில் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா சுபிக்ஷா அந்த கேஸ் வந்துட்டு படிக்கிறாங்க. பாருக்கு அகேன்ஸ்ட் அது பண்ண கேஸில் இங்கே கம்ருதீன் தான் வாதாடுறாரு. வழக்கம் போல் பார்வதி வாயிலே வடை சுடுறாங்க. இப்படி அப்படி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வழக்கம் போல் வந்துட்டு அவங்களுக்கு அகேன்ஸ்டாக வந்தவொடனே காண்டாகி இது பண்ணிகிட்ருக்குறாங்க. ஏன்னா வந்துட்டு கேஸ் கொடுத்தது பார்த்திங்கன்னா இங்கே 4 பேராக சேர்ந்து கொடுத்துருக்காங்க. அவங்க வந்துட்டு அந்த மயக்கம் மறைச்சி பேசுனதுனால முட்டை பால் எல்லாமே தூக்கிட்டாங்கன்றதுனால இது நீங்கள் பண்ணது ரொம்பவே தப்பு, உங்களால் தான் எல்லாருக்கும் அஃபெக்ட் ஆகிருக்குன்ற மாதிரி ஜட்ஜ்மெண்ட்டும் வந்துடுது. இதனால் வந்துட்டு கடுப்பில் சுற்றிட்டு இருக்கிறாங்க. பாரு ஒரு பக்கம் புலம்பிக்கிட்டு இங்கிட்டும் அங்கிட்டும். அதனால் இது ஒரு சாதாரணமாக சும்மா ஏதோ கேஸ் எடுக்கணுமேன்றதுக்காக பண்ண மாதிரி தான் தெரிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் இங்கே ராத்திரி கம்ருதீன், பார்வதி எல்லாரும் பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே ஃபஸ்ட்டு பர்ஃபார்மராக வந்துட்டு எல்லாருமா சேர்ந்து இந்த டாஸ்க் வந்து முடிஞ்ச உடனே வந்துட்டு ரம்யாவை எல்லாருமா சேர்ந்து ஃபஸ்ட்டு பர்ஃபார்மர்னு சூஸ் பண்ணி விட்டுறாங்க. ரம்யா செம்ம காண்டாயிடுறாங்க அவங்க பேரை சொன்ன உடனே. பார்வதி சொல்லும் போது அன்றைக்கி கேட்டெல்லாம் ஓப்பன் பண்ணி வச்சார் சேதுபதி அண்ணா, அதெல்லாம் ரொம்பவே இதுவாக இருந்துச்சு அப்படின்னு சொல்ல, அதை சொல்லாதீங்க, அது எதுக்கு சொல்கிறீங்க, அது என்னோடய பர்சனல் அப்படின்ற மாதிரி ரம்யா கொந்தளிக்கிறாங்க. அப்புறம் அவங்க தான் ஃபஸ்ட்டு பர்ஃபார்மராக செலக்ட் ஆகிட்டு ஜெயிலுக்குள்ளே போகிறாங்க. ஜெயிலில் போயிட்டு சாண்ட்ரா, பார்வதி, அமித், கம்ருதீன் இவங்க எல்லோரும் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. ரம்யா உள்ளுக்க இருக்கிறாங்க. அப்போ வந்துட்டு இந்த மாதிரி ஒயில்ட் கார்டெல்லாம் கூட வருவாங்களா அப்படின்னு ஏதோ பேசிகிட்டு இருக்கும்போது, ஐயோ புதுசாக யாருன்னா ஒயில்ட் கார்ட் வருவாங்களா அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. ஏன்னா வந்துட்டு தலைவர் பதவிக்கு இப்போ ஒரு ஆள் தான் இருக்கிறாங்க. வேறு யாருன்னா ஒயில்ட் கார்ட்டாக வந்தாங்கன்னா அவங்க வந்துட்டு பங்கேற்பாங்கள்ல. இந்த திவ்யா மாதிரி யாராச்சும் வந்துட்டு அவங்க இது பண்ணி ஜெயிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அவங்கள மாதிரி மொக்கையாக தான் பண்ணுவாங்களா அப்படி இப்படின்னு சொல்ல, உடனே கடுப்பான திவ்யா அங்கேருந்து கேட்டுட்டு, நீங்கள் எதுக்காக என்னை பற்றி பேசுகிறீங்கன்னு சொல்லிட்டு வந்து நிற்கிறாங்க. உடனே மூக்கை தூக்கின்னு உடனே வந்துடுவாங்க அப்படி இப்படின்னு சொல்ல, அப்படியே கொஞ்ச நேரம் வாக்குவாதம் போயிட்டே இருக்குது. அப்புறம் திவ்யா போய் வந்து சிரிச்சுக்கிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அங்கே இதுவில் உட்காந்துட்டு இவர் சொல்கிறதுக்கெல்லாம் கவுண்டர் கொடுத்துக்கிட்டு, அப்படியே வந்துடாதீங்க, அப்படியே காக்கா ஆகி போயிட போகுது அப்படி இப்படின்னு கம்ருதீன் ரொம்ப இதுவாக மோசமாக பேசுகிறாங்க. நீ யார் இதெல்லாம் பேசுகிறதுக்குன்னு சொல்ல, என்னடி அப்படி தாண்டி பேசுவோம் அப்படின்னு கம்ருதீன் சொல்ல, டீன் யாரை சொல்கிற, டீன் சொல்கிறதுக்கு உனக்கு உரிமை கிடையாது, உனக்கு யார் உரிமை கொடுத்தது, டீன் சொல்லாதன்னு சொல்லி மாறி மாறி ஆர்கியூமெண்ட் போயிட்டே இருக்குது. கடுப்பாய் திவ்யா கத்திட்டாங்க வந்து போயிடுறாங்க. இங்கே வினோத் போயிட்டு, நீ வேறு சும்மா போய் மாட்டிக்கினீடா, இப்போ பாரு அமித் கிட்டே போய் உட்காந்து பேசிகிட்டு இருக்கா, அமித் மாட்டிட்டான்னு சொல்லிட்டு நக்கலாக சிரிச்சிருக்காங்க. வாடா போய் பேசிடலாம் அப்படின்னு கம்ருதீனை கூட்டிகிட்டு போகிறாரு வினோத். இங்கே அமித் கிட்டே இப்படி பண்ணிட்டான், நான் வந்து அவனை பற்றி பேச மாட்டேன், அவனும் என்னை பற்றி பேச வேணான்னு தான் மதியம் பேசுவான், அப்பயும் எதுக்காக அவன் என்னை பற்றி பேசினான், அதெல்லாம் ரொம்ப தப்பு, அதை வேறு நக்கலாக எப்படியெல்லாம் வார்த்தை விட்டுறான், அன்றைக்கி நான் சோறு தின்றியா என்ன தின்றேன்னு சொல்லி கேட்குறான், இதெல்லாம் என்ன நினச்சிட்டு இருக்கான்னு ஃபீல் பண்ணிட்டு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வினோத் வந்துட்டு கம்ருதீனை கூட்டிகிட்டு வந்து உட்கார வைக்கிறாங்க. அப்போ வந்து கம்ருதீன் வந்துட்டு, நான் சொன்னது தப்பு தான், இல்லைன்னு சொல்ல, ஆனால் அவங்க எங்கே போனாங்க, இங்கே போனாங்க, அங்கே போனாங்க, ஜூன்னு போயிட்டாங்க அப்படின்ட்டு ஒரு மாதிரி கமெண்ட் அடித்து சிரிக்கிறாரு. அதை கேட்டவுடனே வந்துட்டு வினோத்துமே சிரிக்க ஆரம்பிக்கிறாரு கீழே குடிஞ்சிக்கின்னு. இது தெரியாமல் திவ்யா வந்துட்டு, இவனுக்கு இதுதான் தெரியும், இந்த மாதிரியெல்லாம் பேசுறது தான் தெரியும், இவங்ககிட்டலாம் பேச முடியுமா, இவங்கெல்லாம் இப்படி தான், இவனுக்கிட்ட போயிட்டு மன்னிப்பு கேட்குறீங்க, எத்தனை வாட்டி நீங்கள் கூட்டின்னு வந்துட்டு இந்த மாதிரி மன்னிப்பு கேட்க வைக்குவீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அப்போ வினோத்தும் சிரிக்கிறத பார்த்தோன்னா திவ்யா காண்டாயிடுறாங்க. வினோத், நீங்களும் சிரிக்கிறீங்களா, சி என்ன மனுஷங்க நீங்களாம், ஒருத்தரை வந்துட்டு இப்படி ட்ரிகர் பண்ணிவிட்டு அவங்க எமோஷனோட விளையாடி கிண்டல் பண்ணி சிரிச்சிட்டு இருக்கீங்க, சி அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக வந்து போயிடுறாங்க. அப்புறம் அரோராலாம் பேசுறதுனால வந்துட்டு கம்ருதீன் வினோத்தெல்லாம் வந்துட்டு உள்ளே வந்து மன்னிப்பு கேட்கறதுக்காக வராங்க. அப்பவும் பேசும்போதும் கம்ருதீன் வந்துட்டு தேவையில்லாமல் வார்த்தையை விட்டுறாங்க. இதனால் திவ்யா கடுப்பாயிட்டு, சீப்படா அப்படின்னு சொல்லிட்டு போயிறாங்க. போடி சத்தான் அப்படின்ற மாதிரி இவரும் வந்துட்டு தேவையில்லாமல் வார்த்தையை விட்டுகிட்டே இருந்தார். ரொம்பவே கடுப்பாக இருந்துச்சு அதெல்லாம் பார்க்கும்போது. யாரா நீ எல்லான்ற மாதிரி தான் இருந்துச்சு. திவ்யாவை பார்க்கும்போது ரொம்ப பாவமாக இருந்துச்சு. யாருமே சப்போர்ட் பண்ணாங்க, அரோரா மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு சப்போர்ட் பண்ணாங்க. அமித்தெல்லாம் சும்மா ஜாலராக தட்டிகிட்டு இருந்தார். பாருக்கு தான் அப்படியே ஃபேவராக திவ்யா பக்கம் பேசுகிற மாதிரி நடிச்சிக்கிட்டு இருந்தார். இன்னொரு பக்கம் அடுத்ததாக ஒரு டாஸ்க் வந்து விக்ரம் படிக்கிறாரு, எல்டி க்ரோசரி டாஸ்க். இதில் வந்துட்டு பாய்ஸ் வெர்சஸ் கேர்ள்ஸுன்ற மாதிரி டாஸ்க்கு. ஒவ்வொருத்தரும் ஒரு டீமுக்கு வந்துட்டு, அதாவது பாய்ஸ் டீம் வந்துட்டு கேர்ள்ஸ் டீமுக்கு ஒரு இன்க்ரீடியன்ட் கொடுக்கணும், கேர்ள்ஸ் டீம் பாய்ஸ் டீமுக்கு ஒரு இன்க்ரீடியன்ட் கொடுக்கணும். ஹெல்த்தி க்ரோசரி பெருங்காயம் வச்சுட்டு அவங்க வந்து அதை சமைச்சு
அதர் டீம் கொடுக்கணும். அதை சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு டேஸ்ட்டுன்ற மாதிரி சொல்லணும். அதுதான் போட்டின்ற மாதிரி வைக்கிறாங்க. கேர்ள்ஸ் டீம் வந்து அங்கேயும் வன்மத்தை கக்குறாங்க. மாங்காய் கொடுக்குறாங்க இது பாய்ஸ் டீமுக்கு. பாவம் ஆயிடுச்சு. அப்புறம் பாய்ஸ் டீம் வந்துட்டு ஈஸியாக உருளைக்கிழங்கே கொடுக்குறாங்க. இங்கே திவ்யாலாம் வந்துட்டு சமைக்கிறாங்க. திவ்யா வியானாலாம் சேர்த்து ஹெல்த்தி க்ரோசரி போட்டு உருளைக்கிழங்கு பஜ்ஜி ஒன்றும், அதுக்கப்புறமா உருளைக்கிழங்குல ஒரு டிஷ்ஷும் பண்ணுறாங்க. இங்கே மாங்காய் வச்சு மாங்காய் பச்சடி போட்டு அதில் ஹெல்த்தி க்ரோசரி போடுறாங்க. அதுக்கப்புறம் மாங்காய் பஜ்ஜின்னு சொல்லிட்டு இவங்க புதுசாக ஒன்று இன்னோவேட் பண்ணுறாங்க. எல்லோரும் சாப்பிட்டு பார்த்துட்டு சூப்பராக இருக்குன்னு மாறி மாறி சமைச்சு மற்ற டீமுக்கு கொடுத்து எல்லோரும் சாப்பிட்டு பார்த்துட்டு சூப்பராக இருக்குன்ற மாதிரி இது பண்ணுறாங்க. அப்புறம் எல்லாருக்கும் கிஃப்ட் கேம்பர் கொடுக்குறாங்க. அப்படியே போஸ்ட் கொடுக்குறாங்க. எல்லோரும் செமையாக இருக்குது. அவ்வளோதான், அட்வர்டைஸ்மெண்ட்டோடு வந்துட்டு அன்றைக்கி எபிசோட் முடிஞ்சிச்சுங்க. எபிசோடு எப்படி இருந்துச்சு? இந்த பார்வதி கம்ருதீனெல்லாம் ஓவராக ஆட்டம் போடுறாங்க. அவங்களுக்கு ஜால்ரா தட்டுற விதமாக இந்த சாண்ட்ரா, வினு, தம்பித் எல்லாம் ஓவராக பண்ணிகிட்ருக்காங்க. இப்படியே பண்ணிட்டு இருந்தாங்க அவங்க எல்லோரும் வெளியே போயிடுவாங்கன்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.